இன்னொன்று நான் கேட்குறேன் கோவிக்காங்க. இப்போ வளர்க்க கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க. 16 வருஷம் நான் 16 வயசு என்ன பொறுத்த வரைக்கும் 16 வயசில் எங்கள் அப்பா சாப்பாடு போட்டார். அப்போ இவ்வளோத்துக்கு வளர்த்தாரு. அப்போ மிச்சம் வளர்க்க இல்லாதான் ஒரு 5 வருஷம். அக்காட்ட சொல்லுங்க, அக்கா ஹாஸ்டலில் சேர்த்து விடுவா. சரியா? அப்படி செய்யுங்களா? சரியா? ஆர்வம் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக இதாக பார்க்குறாள், தவறான முடிவு எடுத்துட்டாங்க பெரியாக்கள் கதைச்சு. இந்த முடிவு ஒரு காலம் நாங்கள் கதைச்சு இதுக்குள்ள ஒரு குரல் ஒன்று கொடுத்து மாற்ற இல்லாதான்னு தானேம்மா யோசிக்கிற. உரிமை குரல் இரும்பு கரம் கொண்டு நசுக்கிறாங்க. நாமடமாக்கு இதில் வந்து உங்களுக்கு வேண்டினதுக்கான சகல பில்லுகளும் இருக்குது. சரியோ? இதில் பாட்டா வேண்டினதுக்கு இதில் வந்து நாங்கள் பாட்டா வேண்டாக்கு மட்டும்தான் இல்லை, மிச்ச பில்லு எல்லாம் இருக்குது. இப்போ நான் எடுத்து என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே இருந்து 2 உறவுகள் வந்து அழைப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தார்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிற உறவுகள் வந்து அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். வந்து பாருங்க, இங்கே ஒரு குடும்பம் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறோம், அப்போ அவைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இப்போ அவையில சந்திக்கிறதுக்காகத்தான் போய்கொண்டிருக்கிறோம். யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரம்பலம் சந்திரகுமார் என்று சொல்லக்கூடியவர் வந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தார். தன்னுடைய பிறந்த தினம் பேரம்பலம் சந்திரகுமார் என்று சொல்லக்கூடியவர் சண்டிலிப்பாய சொந்த இடமா கொண்டவர். லண்டன்ல வந்து லூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற அண்ணா வந்து பேரம்பலம் சந்திரகுமார் என்று சொல்லக்கூடியவரால் வந்து வழங்கப்பட்ட பணத்தில இருந்து உதவியை வழங்க போறோம். வாங்க அவர்களுடைய நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு உதவியை வந்து வழங்கலாம். டிகே வன்னி என்ற எங்களோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஓகே, இது வந்து பார்க்கிங் ஏரியா இல்லை, அதால வந்து வாகனம் வந்து நிப்பாட்டு எல்லாமே இருக்குது. அங்கால வாகனத்தை டிகே வன்னி என்ற எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவை தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றோம். அதுல வந்து நாங்க பார்க் பண்ணுவோம் பதவி. சரி வாங்க. நீங்க ஆடியஸ் போலீஸ் கமிட்டி தலைவர். இதான் வீடு. அவர்தான் அப்பா. 1 2 3 4 5 6 பேர், 6 பிள்ளைகள். மூத்த பிள்ளை, 2வது பிள்ளை, அடுத்தது 5வது பிள்ளை. ரைட். அப்ப நாங்க இருப்போமா? இருப்போம். இப்ப ஓகே. மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது? யார் மூத்த பிள்ளை? நீங்க தான். அவாக்கு எத்தனை வயது? 17 வயது. 16 வயது. வணக்கம். 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 உங்களோட பேர்? செல்வராஜ். செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய அண்ணா. இது என்ன முகவரி? என்ன முகவரி? இது கற்பகபுரம். புதிய கற்பகபுரம். வவுனியா புதிய கற்பகபுரம். புதிய கற்பகபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இங்கத்தே ஆடிஎஸ் செயலாளர். ஆடிஎஸ் செயலாளர் வந்து அண்ணா வந்து கமிட்டி தலைவர். என்ன போலீஸ் கமிட்டி தலைவர், அதே மாதிரி ஆடிஎஸ் செயலாளர்னு சொல்லி 2 பதவிகளை வகிக்கிற ஒரு அண்ணா தான். இந்த ஏரியாவில இருந்து வேற நிலப்பாட்டை பார்த்து வேற குடும்ப நிலப்பாட்டை வந்து பாருங்க, அவசரமா ஒரு உதவி தேவையான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார். அதுக்காகத்தான் இன்றைய தினம் வந்து வந்தேன் நான் இந்த இடத்துக்கு வந்து வவுனியா. இப்ப நாங்க இருக்கிற கிளிநொச்சி, இருந்தாலும் வேற புகைப்படத்தை வந்து பார்த்திருந்தேன். மனைவிக்கு என்ன நடந்தது? கிட்னி வருத்தம், 2 கிட்னி. மனைவிக்கு 2 கிட்னியும் இல்லை. இப்ப இறந்து எத்தனை நாள்? ஆபரேஷன் பண்ணி பட்டை வச்சிருந்தது. அது பிளேட் போயிட்டு ரத்தம் கசிஞ்சு கொண்டே இருந்துச்சு. உடனே ஆம்புலன்ஸுக்கு அறிவிச்சு அவங்கள வர வச்சு 1 மஞ்சத்துக்கு பிறகு தான் அவங்கள வந்தாங்க. பார்த்தீங்களா, 2 இடத்துல தான் தங்கச்சி நிற்கிது. இந்த இடத்துல உயிர் போனது. அவ வந்து கிட்னி ஃபெயிலியரா வந்து இருந்தவா. கிட்னி எத்தனையோ தடவை ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு டாக்டரே சொல்லிட்டாங்க சுகப்படுத்தலாம். எவ்வளவு காலமா வருத்தமா இருந்தவா? அவங்களுக்கு இப்போ கனகாலமா வருத்தம். 7 வருஷமா இருந்திருக்கு. அவங்க இந்த வெளியே சொல்லலை. இப்படி வேலைகளுக்கு ரத்த சுத்திகரிப்புல இருந்தது எவ்வளவு காலம்? அது இப்போ ஒரு 6 மாசம் 7 மாசம். என்னம்மா
இந்த டயாலிஸ்ன்னு சொல்லி ஆ. ஹாஸ்பிட்டலுக்கு அது செஞ்சு நான் ஒரு கிழமை அப்படி. ஒரு கிழமை தான் அந்த பட்டையெல்லாம் வச்சு பைப் கொண்டு வெளியே எடுப்பாங்கல்லோ. அதோட தான் டிக்கெட் வெட்டி இங்கே அனுப்புனாங்க. ஓ அனுப்பி ஒரு 4 நாள் தான் இருந்திருப்பாங்க. 4 நாள். அவ இறந்ததுக்கான காரணம் என்ன? இந்த கிட்னி வருத்தம். கிட்னி சம்பந்தமான கிட்னி வருத்தத்தால தான் இறந்திருக்கிறா. கற்பகபுரம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம். அப்ப இங்க இருந்து அவர் வந்து புகைப்படத்தை அனுப்பியிருந்தார். அப்ப வேற அம்மா இறந்து இப்ப எவ்வளவு நாள்? இப்போ அம்மா இறந்து எத்தனைமா 6 நாள். 6 நாள். அப்ப பிள்ளைகள் உண்மையிலேயே அவர் வீட்டை வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் கூலி வேலை தான் செய்யறேன். இந்த இரும்பு வியாபாரம். இந்த சைக்கிள்ல தான் இரும்பு வியாபாரம். எங்களோட வீட்டுல உள்ள தலைப்பாடங்கள் எல்லாம் கலர் போயிட்டு எல்லாம் எடுத்துட்டாங்க. நான் அந்த இருக்கிற சட்டி மேலே சமைச்சு சாப்பிட்டு. இது உங்களுக்கு சொந்த காணி? சொந்த காணி. இது எவ்வளவு காலமா இந்த இடத்துல இருக்கிறீங்க? இப்போ ஒரு இங்க வந்து ஒரு 10 வருஷம் வரும். 10 வருஷம். 10 வருஷமா இந்த இடத்துல இருக்கிறீங்க. இது உங்களுடைய மனைவியா? எந்த பேர்ல தான். இது இரும்பு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இரும்பு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப என்ன செய்யற நோக்கத்துல வந்து இருக்கிறீங்க? அடுத்தது இவ்வளவு பிள்ளைகளையும் 6 பேர் இருக்கணும். 6 பிள்ளைகளையும் என்ன செய்யற நோக்கத்தோட? எனக்கு தங்கச்சியாக்கள் இருக்காங்க. தங்கச்சியாக்கள் இருக்கிறாங்க கள்ளிக்குளத்துல. எங்க இருக்கு? ஓமந்த ரோட்டு கள்ளிக்குளம். அதுக்குள்ள அவங்க வீடு திட்டம்னாலும் அப்ப அவங்க தங்கச்சியாக்கெல்லாம் செத்து வீட்டுக்கு வந்தவங்க வந்து சொல்றேன், எங்களை பார்த்து கட்டி பிடிச்சி அழுது என்ன செய்ய போயிட்டாரு சொல்லி இந்த பிள்ளைகளை தாங்க வச்சு பாக்குறேன்னான்னு சொல்லி முடிவு சொல்லிச்சு. நாங்க தங்கச்சி வீட்டுல என்ன சொன்ன தாங்க வச்சு பாக்குறேன். பரவாயில்ல பள்ளிக்கூட ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி நாங்க வச்சு பாக்குறோம். லீவ் சர்டிபிகேட் மட்டும் கொண்டாந்து தாங்கன்னு. லீவிங் சர்டிபிகேட் மட்டும் அங்க ஓமந்தல தானே படிச்சது. அப்ப இந்த பிள்ளையும் இவரும் தான் அங்க ஓமந்த பெரிய ஸ்கூல். மற்ற 3 புறம் விளையாட்டுக்கலாம். அது அங்க டீச்சர்கிட்ட காய்ச்சிட்டோம். காய்ச்சிட்டோம். அவங்க கொண்டாந்து கூட சொன்னாங்க. இதுக்கு முதல்ல எந்த ஸ்கூலுக்கு போய் கொண்டு வந்தவன்? அங்கதான் போயிட்டு இருக்கேன். அங்கதான் போய் கொண்டு வந்தவன். இப்ப அங்கதான் போய் இவங்க அம்மா மாவட்டத்துல கொண்டு விட்டோம். அம்மா மாவட்டத்துல அங்க வச்சிருந்தா மனுஷிக்கு வரட்டும். அங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு வந்தது. இப்ப அங்க வச்சுதான் ஸ்கூல் போனதும். அப்ப அவங்க அம்மாக்கள் வந்து இப்ப இந்த பிள்ளைகள் ஒரு பாசங்க செம்மொண்டு வச்சு நடக்கல. அவங்க இந்த பிள்ளைகளை வெறுத்து தான் நடக்கிறாங்க. அப்ப இந்த பிள்ளைய சொல்லி நாம அம்மா மாவட்ட போக மாட்டோம். அப்பா இருக்குத்தானே, அம்மா செத்தாம வரல, அப்பா வச்சு பார்க்குங்களேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையில இந்த பிள்ளைங்க இப்ப நீங்க கேட்டு பாருங்க. அப்பாவோட நம்பிக்கையில தான் நாங்க இப்ப இருக்கிறோம். எங்களுக்கு அம்மா வேணாம் என்று சொல்லி அவங்க தங்கச்சியாக்கள் பார்க்கவும் மாட்டாங்க. அப்பா உங்களை பாப்பார் என்ன நம்பிக்கை இருக்கு? அப்ப இப்ப நீங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க? பிள்ளைகளை கொண்டு போய் அவையிற வீட்டுல விட போறீங்க? தங்கச்சி வீட்டுல விட்டு அவங்க கொஞ்சம் பாப்பா பாதுகாப்பா இருக்கும் தானே. நான் சைக்கிள்ல வேலைகளுக்கு அங்கங்க போறது. அப்ப நான் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பு பெருசா கொடுக்க. தங்கச்சியும் அங்க இருக்கு. அவங்க குடும்பமே இருக்கு. அவைகளுக்கு எத்தனை பிள்ளைகள்? அவங்களுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். இப்ப பெரிய பெரிய ஆட்கள். பொம்பளை பிள்ளைகள் 2 பேர் இருக்கணும். அப்ப அவையில ஹாஸ்டல்ல விட போற மாதிரி ஹாஸ்டல்ல அது பிள்ளைகள்ட்ட இந்த பிள்ளைகளுக்கு கேளுங்க. ஹாஸ்டலுக்கு போறதுல விருப்பம் இல்லை உங்களுக்கு? ஸ்கூலுக்கு அனுப்பட்டான். நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பலாம். யார் மூத்தது? நீங்களா? இது அக்கா, அடுத்தது நீங்க. எத்தனை பொம்பளை பிள்ளைகள், எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? 4 பொம்பளை பிள்ளையும் 2 ஆம்பளை பிள்ளையும். இவரும் அவரும் ஆம்பளை. 2 ஆம்பளை பிள்ளைகளும் 4 பொம்பளை பிள்ளைகளும். அப்ப இப்ப தங்கச்சியாக்கள் உங்களுக்கு இப்ப ஆரம்பத்துக்கு இப்ப தேவையான உதவின்னு சொல்லி என்ன உதவி தேவையா இருக்கு எங்களுக்கா? சாப்பாடுகள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்புவா. ஸ்கூலுக்கு அனுப்பி எங்களுக்கு அங்கே வந்து கழிச்சு விட்டா மட்டும் காணும். எங்க ஸ்கூல்ல கழிச்சு விட்டா எல்லாம் கொடுத்து படிச்சவங்க இவங்க. ஓமந்த ஸ்கூல்ல படிச்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ இங்கே வந்த காரணமாக திருப்பி அவங்க சொன்னாங்க இந்த பிள்ளைகளை கொண்டு அங்கங்கே தெரியலாதானே திருப்பி ஸ்கூல் கொண்டாந்து விடுங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போ எங்கள் மனுஷ செத்த காரணமாக எங்களுக்கு போக வழியெல்லாம் போச்சு. வெளியில போக வேலாது. இப்போ மனுஷன இந்த இதுகள் முடியங்காட்டியும் வெளியே போயிடாது. அதுக்காக அது முடிஞ்ச பிறகு தங்கச்சியாக்களோட வீட்டில் கொண்டு விட்டு படிக்க வச்சு. அப்ப நீங்க இரும்பு வியாபாரத்துக்கு போற நீங்க எவ்வளவு உழைப்பீங்க? ஒவ்வொரு மாதிரி வரும் தம்பி. 600 ஆகணும், 700 ஆகணும், 1500 ஆகணும். இப்படி இந்த சாமங்க கிடைக்கிற மாதிரி சொன்ன வெக்கத்தோடு சொல்றேன். 8 போறக்கு சேர்த்து பிள்ளை சாப்பாடு கொடுக்குறது. பியர் குடிக்கிறீங்களா? இல்லை, இன்னும் குடிச்சேன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மனுஷி வார்த்தை வந்ததுல விட்டுட்டேன். உண்மையாவே இல்லை குடிவரி இல்லைண்டா. இப்ப மனைவி இல்லாத இடத்துல வந்து இந்த 6 பிள்ளைகளும் பார்க்கணும். யாரை நம்பி இருக்குன்னு சொன்னா உங்களை நம்பித்தான் இருக்குது.
அப்பா என்ற ஒரு பெரிய சக்தி இருக்கிறார், எங்களோட பக்கத்துல இருக்கிறார். அவர் என்ன பார்த்து கொள்ளுவார். அப்போ நான் இதே என்ன செய்யணும், நான் தான் பொறுப்பான இந்த பிள்ளைகளை பார்க்கணும். ஓ சரித்தானே? நான் பார்ப்பேன். இந்த பார்த்தீங்க தானே, இப்போ கேட்டீங்க தானே, இந்த உலகத்துக்கு இந்த பிள்ளைகளை கொண்டு வந்தது நீங்க. நான் அப்ப நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்க தான் பார்க்கணும். அப்போ இந்த பிள்ளைகளை சொல்லிட்டு தானே அப்பாவோட நம்பிக்கை இருக்கிறோன்னு சொல்லி, அந்த நம்பிக்கை நான் கைவிடக்கூடாது. அப்பா பாப்பாரு இல்லை, சும்மா அப்பா சொன்னவரா இல்லை நீங்களா உண்மையாக தான் சொல்கிறீங்க? நீங்களா தான் சொல்கிறீங்க, நல்ல தெளிவாக இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறது நல்லது. அப்படி நான் பாசம் வச்சு நடக்கிறேன் தம்பி. இந்த பிள்ளை இல்லை. அம்மா எவ்வளோ காலமாக வருத்தமாக இருந்தவா? அம்மாவுக்கு வருத்தம் வந்து இப்போ 7 மாதம். அம்மாவுக்கு 7 மாதம். அதுக்கு முதல் அம்மா என்ன வேலை செய்து வந்தவா? அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நல்லா மண்வெட்டி வேலை, தோட்ட வேலைகளுக்கு அம்மா போகிறவா? வீட்டு வேலைகள் அப்படி இருக்கிறேன். ஆ ஆ நானும் வேலை செஞ்சு கொண்டாந்து கொடுக்குறது. அம்மா இருந்தும் இந்த பிள்ளைகளுக்கு பெருசாக பராமரிப்பு இல்லை. தாய் இருந்தும் இல்லை தான், ஆனால் நான் தான் பார்த்தது கூட. அப்படியா தங்கச்சி? அம்மா இருக்கே அப்பா தான் உங்களை எல்லாம் பார்த்தது. உங்களுக்கு காய்ச்சலா? தாய் இருந்துச்சு மேலே நடந்து இல்லை அவர் மாதிரி இருக்கிற. அதுக்காக தான் தம்பி நான் இங்கே இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு எதுவும் வருத்தம் வந்துடும். அதுதான் தங்கச்சி வீட்டில் கொண்டு போகணும்ட்டா. அதோட அங்கே பிள்ளைகள் இருக்கு விளையாண்டு ஒரு மாதிரி நல்ல நிலைமைக்கு வரங்க. அவை எங்கே விரும்பினமோ அதே மாதிரி நீங்கள் விட்டு அவைகளுக்கு அதை பாதுகாப்பான இடமா இருக்கணும். அவைகள் சுயமாக ஒரு இப்போ சின்ன பிள்ளைகள், என்ன சின்ன பிள்ளைகள் தம்பி பார்க்குறேன் நான் வீட்டில் பிள்ளைகள். என்ன உங்களுக்கு கொஸ்டலில் விடுறதுதான் விருப்பம், ஆனால் அவை விருப்பப்படாத மாதிரி இருக்குது. வாங்க அப்படி கிராம முன்னேற்ற சங்கம் இருக்குது, அது இருக்குது. சிவில் கமிட்டி இருக்குது, கிராம சகோதரர் இருக்கிறார், டிஎஸ் எல்லார் மூலமாகவும் ஆக்களை என்ன சின்ன பிள்ளைகள் அதுகளோட வருங்காலம் நல்லா இருக்கணும். இப்போ இவன் காலம் முடிஞ்சுது, தாயின் காலம் முடிஞ்சுது. அப்போ இந்த பிள்ளைகளோட காலம் தான் முக்கியம் எங்களுக்கு. அதுக்காகத்தான் நாங்களும் உலகத்துக்கு பாடுபடுறோம். அப்போ அவையில கொஸ்டில் போட்டு படிப்பிக்கணும் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை. ஹாஸ்டலில் கதைச்சிருக்கிறீங்களா? இல்லை கதைச்சிருக்கிறேன், சேர்க்கிற ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கோம். அப்போ அவையிற 2 பேர்ட்ட இதையும் வந்து பார்க்கல, இல்லை நாங்கள் ஹாஸ்டலுக்கு போக விரும்பல, அங்கே இருந்து படிக்க போகிறோம். பொம்பளை பிள்ளைகள் பொடியல் படிக்காட்டி பொம்பளை பிள்ளைகள் மாமி வந்து சொன்னாங்க அங்கேயும் பொம்பளை பிள்ளை இருக்கு, அங்கேயும் பொம்பளை பிள்ளை இருக்கு. எங்க? கள்ளிக்குளத்துல தங்கச்சி வீட்டை. அது மாமி சொன்னாங்க நீங்க வந்து அங்க இருங்க, பாதுகாப்பா இருக்கலாம். அங்க மாமி விட்டு ஒரு ஆம்பளையிலும் வர மாட்டாங்க. அவ சொன்னா நீங்க வாங்க அங்க வந்து இருந்தீங்கன்னா பள்ளிக்கூடம் சேர்த்து விடுறேன்னு சொன்னாங்க. அங்க பள்ளிக்கூடம் போயிட்டு தான் இருந்தாங்க, ஓமன் ஸ்கூல் கிட்ட தான். இப்ப இவங்க போறேன்னு சொல்றாங்க. முதலே போய் கொண்டு வந்த நீங்களோ? உங்களோட அப்பாட தங்கச்சியில வீட்டை இருந்தா? இல்ல நாங்க அம்மாக்கள் வீட்டுல இருந்தா இவங்க போயிட்டு இருந்தாங்க. யார் போய் கொண்டு வந்தது? தங்கச்சி தம்பியாக்கள். நீங்க? நான் அம்மாட வருத்தத்துக்காக அப்படியே விட்டுட்டேன். படிப்பை விட்டுட்டீங்களோ? வீட்டை நீங்க தான் பார்த்து கொண்டு வந்துருக்கிறீங்க. அவைய சொல்றது இப்போ பிரச்சனை வந்து இப்போ நீங்க வேற இடங்கள்ல வந்து இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை. பொம்பளை பிள்ளைகள் அப்போ என்ன வேணுமானாலும் செய்யலாம், வேறால வேணுமானாலும் அங்கே மாற்றப்படலாம். அப்போ உங்களுக்குன்ற ஒரு சுய அறிவு வரும் வரையும், நீங்கள் உங்களுக்குன்ற ஒரு நிலை இடத்துக்கு வரும் வரையும் ஹாஸ்டல் வந்து பாதுகாப்பானது. அங்கே வந்து மாமி வந்து சொன்னாங்க நீங்க அங்க வந்து இருங்க. நான் போய் இருந்தது தான், அவங்க கிட்ட போய் இருந்திருக்கேன். அங்க போய் இருந்து கொஞ்ச நாள் நான் இருந்திருக்கேன், 1 மாசம் 2 மாசத்துக்கிட்ட இருந்திருக்கேன். மாமி வீட்டில் இருந்திருக்கிறீங்க? அங்க வெளியவும் போகலாது, உள்ளேயே இருக்க விடுவாங்க. பள்ளிக்கூடம் மட்டும் போயிட்டு வருவேன். அப்போ அவையெல்லாம் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கணும் நினைக்கிறேன். என்ன இப்போ நீங்கள் யோசிக்கிற விஷயம் சரி. இப்போ மாமியோ மச்சானோ ஆட்டா வீட்டிலையுமே விட்டுறது பாதுகாப்பற்றது. ஒரு பொதுவாக ஹாஸ்டலில் விட்டு பிள்ளைகள் வளர்ந்து வரைக்குள்ள நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன காரணம் நான் சொல்றேன்னு வேல் அந்த அம்மா வந்து வருத்தமாக இருந்த காலத்திலேயோ இல்லை அவள் இறந்து இருக்கிற காலத்திலேயோ அவள் வந்து ஒரு அவள் கிளியை பண்ணி வெளியே கொண்டு வந்து பட்டி எடுத்து இங்கே உணர்ந்து இறக்கி இந்த ஏற்பாடெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தடவை இவங்களோட உறவுக்காரர் ஒரு தடவை முன்வர இல்லை. சரி, அப்படியே இந்த கிராம முன்னேற்ற சங்கமும் முன் வரலன்னா எங்களோட தங்கச்சிகளுக்கு தெரியாது, சிவில் கமிட்டியும் சேர்ந்து தான் ஏற்பாடு செஞ்சு பொடியல் மூலமா தான் எல்லாமே கிளியர் பண்ணி ஆளை இதாக்கினது. அப்போ இப்போ வந்து வருத்தமாக இருக்கும்போதே வந்து பார்க்காதவங்கள நம்பி நாங்கள் எப்படி இந்த பிள்ளைகளை விடுறது? ஏன்னா இப்போ அதற்கு விளங்காது, இந்த பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய வயசு இல்லை. அப்போ வருங்காலம் நல்லா இருக்கணும்ன்றக்காகத்தான் நாங்களும் உங்களை கஷ்டப்படுறோம். இப்போ உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ உங்களோட
இவைகளோட இருந்து பார்ப்பேன். இப்போ இவர் தான் முழு வேலையும் செய்திருக்கு நம்மளோட என்ன இந்த நிகழ்வுக்குரிய சகல இதுகளும் செய்துதான் அவர் கடைசியா என்ன வந்து தொடர்பு கொண்டு இப்படி பிள்ளைகள் வந்து இப்போ அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கணும் ஒருக்கா வந்து பார்த்து உங்களால் நீங்கள் உங்களோட வீடியோக்கள் பார்க்குறேன்னா முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு தான் நான் வந்து கூப்பிட்டு இருந்தார். அப்போ அவர் ஒரு ஊரில் இருந்து இப்படி ஒரு பிரச்சனை அவசரம் பண்ணபடியாக தான் சொல்கிறாருன்றக்காக தான் நான் உழவு பெற்ற பதிவுகள் இருந்தும் விட்டுட்டு வந்தேன். நான் நேர அவர் ஒரு செயல்பாட்டில் சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர். அப்போ இதை வந்து சொல்லிக்க சரியாக இருக்குமென்று சொல்லி இப்போ அதைத்தான் இப்போ என்ன மாதிரியான உதவி இப்போ ஆரம்பத்துக்கு என்ன மாதிரி உதவி செய்தா ஓகேயா இருக்கும்? கொஸ்டல் வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், கதைக்கிறோம். நாங்கள் எங்களோட கிராம முன்னேற்ற சங்கமாக இதனால கதைச்சி கிராம சேவராலையும் கதைச்சி ஏற்பாடு பண்ணுறோம். அது வந்து பார்க்குறீங்க தானே ஆக்களை வேலுக்கு போதிய அளவு வசதி வாய்ப்பு இல்லை. அதில் அந்த சின்ன சின்ன கடைசி பிள்ளைக்கு எத்தனை வயது? 6 வயசு இந்த இருக்கு. 6 வயது. அவரையும் படலாமோ? எல்லாருக்கும் சேர்த்துக்கும் காட்சி ஏன்டா அவர் பார்ப்பாரா? அவர் வந்து சாதாரணமா நீங்க இந்த இப்ப சொன்னீங்க பியர்டின்கள் எல்லாம் பொறுக்கி செய்யறது அதே மாதிரி என்டைக்குள்ள நான் உழைக்கிற மனுஷன். அப்ப இந்த உங்களோட உழைப்பும் வந்து ஒரு நிரந்தரமற்றதா இருக்குது. ஒரு நிரந்தர வருமானத்தை கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இதுல போனா நான் இவ்வளவு காசோட வருவேன் தம்பி என்று சொன்னா இது போல பிள்ளைகளுக்கு நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம பார்த்து கொள்ளுவீங்கன்றத வந்து முழுமையா நம்பலாம். அதே மாதிரி எல்லாரும் கட்டிக்கார பிள்ளைகள் இப்ப இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட இதுக்கு ஸ்டாண்டர்டா வந்துட்டாங்கன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமோ எல்லாம் நல்ல வாசிக்கக்கூடிய பிள்ளைகள். அதுல இன்னொன்று நான் கேட்கிறேன், இப்ப வளர்க்க கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க. 16 வயசு என்ன பொறுத்த வரைக்கும் 16 வயசுல எங்க அப்பா சாப்பாடு போட்டாரு. அப்ப இவ்வளவுத்துக்கு வளர்த்தாரு. அப்ப மிச்சம் வளர்க்க இல்லாதான் ஒரு 5 வருஷம் எல்லாம் தலை தூக்கிடுங்க. வளர்த்துருக்கேன். நான் பாசம் வச்சு வளர்க்க தெரியாதா? என்னை விட்டு பிள்ளைகள் பிரிஞ்சிச்சுன்னா நான் வாங்கியோட இருக்க மாட்டேன். ஏன்னா விட்டுட்டு இருக்கேன், கைக்குள்ளேயே வளர்த்துட்டேன். அந்த பிள்ளைல கூட இருக்குமா? எனக்கு ஒரு ஆசை தான், எல்லாத்தையும் அறுதியா கொண்டு போயிட்டா நான் மட்டும் அந்தரிச்சு போயிடுவேன். மட்டாக்களை விடுறது ஓகேயா? மட்டாக்கள் அவங்களே சொல்றாங்க, அதுகள்கிட்ட கேள்வி. அடிப்பாங்க, கொள்ளுவாங்க, கட்டுப்பாடா இருப்பாங்க. அப்படி ஏன்னா தம்பி நான் ஒண்ணு சொல்றேன், இந்த புள்ள இருக்குல்ல இங்க வச்சு நடந்த பிரச்சனை சொல்றேன். இந்த புள்ள படிக்க போகல, அந்த மாதிரி சாந்தி பெரிய மனுஷியா வரல. இப்பதான் அந்த புள்ள பெரிய ஆளு. இந்த வீட்டுல இருக்கக்குள்ள தாய் இருந்தது, கொண்டு நாங்க அதுல சேர்த்து முடிய இந்த புள்ள படிச்சு கொண்டு இருக்க ஒரு டீச்சரு ஒர்க் அடிச்சுட்டான். அடிச்சு 5 விரல் 15 மாதிரி இங்க என்னத்துல அடிச்சாங்கன்னு தெரியாது. இப்போ நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து கொண்டிருந்தேன். என்னை மனுஷி இந்த புள்ளோட கையை பிடிச்சோன்னு வெள்ளை உடுப்போட ரத்தம் கசிய இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தது. நான் என்னம்மான்னு கேட்க, நீ பாருங்க இந்த பிள்ளைக்கு என்ன மாதிரி செஞ்சுருக்காங்க கொடுமையா அப்படின்னு. உடனே போய் போகிறவங்களும் பொலிசில் சொல்லி அறிவிச்சு உடனே போகணும். அவங்க சொன்னாங்க, அவனையை போய் அறிவிச்சு அங்கே ஒரு இந்த பிள்ளைகள் பொறுப்பு இந்த சிறுவர் போலீஸ் திட்ட நிலையம்னு சொல்லி அங்கே கொண்டு போய் கொடுத்து அவங்க இணக்க சபைக்கு கொடுத்தாங்க. இணக்க சபையை கொடுத்து கோர்ஸுக்கு போடுமான்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், டீச்சரு நான் பிள்ளை படிக்கணும். அவங்ககிட்ட அப்படி தான் ஆகிடுச்சு. எனக்கு சபையிலையும் அப்படி தான் சொன்னீங்க, இந்த பிள்ளை படிக்கணும், அதே ஸ்கூலில் படிக்கணும், இந்த பிள்ளை படிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அவங்க படிப்பு வந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு போகிற 6, 7 அங்கே படிக்கணும். எங்கே நெலுக்குளம் அங்கேயும் கொண்டு விட்டோம். அங்கே இந்த பிள்ளை அந்த அடிப்பாயத்திலேயே இந்த பிள்ளை எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி போகல. அடி என்ன பயம் கொஸ்டல் கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் பயப்படுறீங்க, அதான் உங்களோட உண்மையான ஒரு பிரச்சனை. அப்படி ஒரு கொடுமையை செஞ்சு வச்சுருந்தேன் அந்த பிள்ளைக்கு. அந்த காரணத்துக்காக தான் இந்த பிள்ளையை பயப்படுதுங்க. அந்த காரணத்துக்கு தான் பயப்படுதுங்க. அதோட வேலும் போய் பார்க்கலாம். நாங்களும் அடிக்கடி பார்த்து கொள்ளுவோம். கிராமசேவரும் நல்ல ஒத்துழைப்பான மனுஷன், அவரும் பார்த்து கொள்ளுவார். இப்போ அவைகளுக்கு வந்து மன ரீதியான விருப்பம் இல்லை, இன்னும் ஒன்று அவையில விருப்பமும் ஒன்று நாங்கள் இப்போ பார்க்கணும். இப்போ அவை தாய் தகப்பனுடைய சின்னல இருந்து வளர்ந்துட்டு திசை மாறிட்டுது. இப்போ ஒரு பயணம் ஒன்று எதிர்காலம் எப்படி போகுது இல்லை, பயணம் திசை மாறிட்டு இப்போ திடீரென்று இந்த இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ன்றது தெரியாதது. சரி, அவங்களோட வாழ்க்கை பயணத்தில் அப்படி வந்துட்டாங்க. ஆனால் நான் என்னென்னா திடீரென்று இப்போ
நானும் அந்த ஸ்டேஜில் இருக்கேக்கில் கொஸ்டல்ண்டா ஒத்துக்கொள்ளுவனா என்று சொன்னால் இது இப்போ நீங்களா சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி நான் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த எங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு உண்டு. கொஸ்டல்ண்டாலே கட்டுப்பாடான இடம் அப்படின்றது எங்களோட பார்வை. அங்கே போய் பார்க்கக்குள்ள இப்போ முந்தைய அப்படியே சில பல பிரச்சனைகள் ஆக்களை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இப்போ சட்டங்கள் இருக்குது நாட்டில். ஒரு பிள்ளையை எப்படி பராமரிக்கணும், எப்படி வச்சிருக்கணும், உங்களை எப்படி கண்காணிக்கணும்ன்றதுல உங்களை அடிக்கிறதுக்கோ துன்புறுத்துறதுக்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. இங்கே நாட்டில் எங்களை மிஞ்சின சட்டம் இருக்குது. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு பாதுகாப்புன்றது எங்கே போனாலும் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் போலீஸில் ஃபோன் பண்ணினீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை தெளிவாக இருங்க. இப்போ அண்ணா வந்து சொல்கிற விஷயம் வந்து எனக்கு சரியென்று படுது. இப்போ அப்பாட தொழில்ன்றது நிரந்தரம் இல்லை, இப்போ இப்படி இருக்கக்குள்ளே அம்மாவும் இல்லாதே நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து வரலாம். வெளியே வரையக்குள்ளே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பல்ல கடிச்சு கொண்டு இருந்து படிச்சுட்டு இதே 5 வருஷம் சொல்றாரு. 5 வருஷத்துல பிள்ளைகள தலைமுறை மாறி அந்த 5 வருஷத்துல அந்த பிள்ளைகள் படிச்சு எவ்வளோ ஒரு தலைமுறை மாறும். அதோட அறிவு என்ன விருத்தி அடையும். உங்களுக்கு எத்தனை வயது? 16 வயது. நீங்கள் படிக்க போகிறது இன்னொரு 2 வருஷம் அப்படி படித்தாலும். ஆனால் நீங்கள் படிக்கிறத பார்த்து அக்கா கொஸ்டல்லேருந்து படிக்குதுன்னு சொல்லி போட்டு இவங்க எல்லாருமே இருந்து படிக்க வலிக்கிடுவாங்களான்னா அவங்களோட லைன் வந்து ஒரு படிப்பை நோக்கி நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட்டா ஒரு பொம்பளை புள்ள பொடியலுக்கு எது இல்லாட்டியும் பிள்ளைகளுக்கு படிப்புன்றது அவசியம். நீங்கள் ஒரு எந்த காலத்திலையும் உங்களோட சுயமாக உங்களோட காலில் நிற்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு தேவை படிப்பு. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கூட நீங்கள் நான் போகையிலேப்பான்னு சொல்லி தவித்து விடலாம். ஆனால் வடிவா ஜோதிச்சிங்கன்னு சொன்னால் இந்த தம்பியாக்கள் இவங்க எல்லாருமே வந்து நல்ல பழக்க வழக்கம், நல்ல படிப்பு, நல்ல ஒரு நாளைக்கு பெரிய உத்தியோகஸ்தர்களாக இருப்பினோம், பெரிய பெரிய இடத்துல வேலை செய்து கொண்டு இருப்பினோம். இப்படியே வேற வாழ்க்கை இப்படியே போகுமா இருந்தால் 4 படிகளோடு சேர்ந்து கொண்டு அப்படி அங்கே இங்கன்னு தெரிஞ்சு தீய பழக்கத்துலேருந்து எல்லாரும் ஒரு கெட்ட வழியில் போயிடுவாங்க. இது இயல்பானது. நாங்கள் சேர்ந்து சேர்க்க முக்கியம். எந்த இடத்துல இருக்க போகிறோம், யாரோட சேர போகிறோம். அப்பா எந்த நேரம் இருந்து அப்பா உங்களுக்காக உழைக்கணும் இல்லை தேடணும்ன்ற ஒரு அதை புரிஞ்சு கொண்டு இப்போ கட்டாயம் பண்றது இல்லை, நீங்க இப்படித்தான் செய்யுங்கன்றதை நான் சொல்ல வரையில. அதுல உள்ள நன்மதிமையை மட்டும் சொல்றேன். நான் தங்கச்சி இப்படி இருந்தா இப்படி இருந்தா நாங்க கொஸ்டல் விட விருப்பம். இவங்க அப்பாடைய இருந்து சின்னதுல இருந்து இருந்துட்டோம். இனி அம்மா இருந்தா நாங்க கொஸ்டல் வேற ஒத்துக்குவோம். அம்மாவும் இல்லை. அப்ப அப்பாவை விட்டு அப்பா அப்போ எங்களோட யோசனை இல்லையே. அப்பாவுக்கு எது நடந்தா அப்பா போன அப்பாவை கொண்டு வந்து தருவீங்களா? நீங்க ஹாஸ்டலுக்கு போறதும் போகாததும் உங்களோட விருப்பம், சரியா? அதுல நீங்க எடுக்கிற முடிவு. உங்களுக்கு வந்து இல்ல அப்பாவோட இருக்கிறதா விருப்பம் பண்ணா நீங்க அது இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அவர் சொல்றது வந்து உங்களோட நன்மை கருதி. நாங்க மாமியாக்கள் விட்டு நாளைக்கு போய் இருக்க போறோம், சரியா? நாளைக்கு மாமியாக்கள் விட்ட போய் இந்த பிள்ளைங்களை ஸ்கூல்ல நாங்க சேர்க்க போறோம். இது இந்த படிச்ச ஸ்கூல்லே நாங்க கொண்டே விட போறோம். அந்த ஸ்கூல் உதவி எதுவும் செய்யறேன்னா செய்யுங்க. ஸ்கூல் உதவி என்ன உதவி? புத்தகங்கள், பேக்குகள் எல்லாம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. அங்கே இருக்கு ஓமந்தையில். அங்கே இருந்துட்டு படிக்க போனது அங்கே போட்டுட்டு தான் இங்கே வந்துருக்குறோம். புத்தக பேக், ஷூ, பள்ளிக்கூடம் போகிறதுக்குரிய சகல ஐட்டங்களும் இருக்குதா? அதுக்கு அங்கே இருக்குது. இந்த உங்களுக்கு அடிப்படை அதைத்தான் நான் கேட்குறேன். இப்போ சரி நீங்கள் ஹாஸ்டலுக்கு போங்க, போகாம விடுங்க, இது செய்யுங்க, அது வேணாம், அது உங்களோட விருப்பம். இப்போ தங்கச்சியோட விருப்பம் வந்து நான் பிள்ளைன்னு சொல்லையில் அதை மனநிலையில் இப்போ நானே வீட்டில் இருந்து வளர்ந்துட்டேன். எனக்கு ஒரு கட்டத்தில் இடைய கட்டத்தில் என்ன ஹாஸ்டலுக்கு போகணுன்னு சொல்லிக்குள்ளே நான் போக மாட்டேன். அது ஒரு சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தால் ஹாஸ்டல், முதியோர் இல்லம், இதுகள் எல்லாமே வந்து தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் அங்கே வந்து போகிறது. யாரும் விரும்பி போகிறது இல்லை. அப்போ இவை ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்கணும். அதை வந்து நாங்கள் கட்டாயப்படுத்துறதும் அழகான இன்னொரு பிரச்சனை இல்லை. இன்னொரு பிரச்சனை என்ன சொல்லுங்க, இந்த தம்பி இல்லாட்டி போனால் எங்களை மனுஷன் எடுத்துருக்கல. அதுதான் இந்த தம்பி தான் ஓடிக்கீடி இல்லை. அவர் தான் எனக்கு முதல்ல ஒரு அடிப்படை இல்லாமல் இருக்கணும். கஷ்டமான நிலைமையில இருக்குது. இப்போ இவை வந்து விரும்புகிற, இப்போ உங்களோட பிள்ளைகள் விரும்புறத கூட நான் வந்து மனதால் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்டா அவைகளுக்கு விருப்பம் இல்லை. அப்பா இருக்கிற நேரம் ஏன் நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் இருக்கணும்னு சொல்லி யோசிக்கணும். அது பிள்ளை என்று சொல்லையில சரி, உங்களை அன்பா பார்த்து கொள்றதுக்கு உறவுகள் இருந்தபடியா தானே நீங்க இப்படி கதைக்கிறீங்க இருக்கிறாங்க. அப்ப அப்படி பார்த்து கொள்ளக்கூடிய அவை நேரம் இந்த வீடியோவை எடுத்து போடுவேன். அதனூடாக யாராவது முன் வந்து உதவி செய்யறேன்னா அது எப்படியான உதவியா இருந்தா உங்களுக்கு அது நல்லா இருக்கும். அதை தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க உங்களோட பிள்ளைகளை நீங்கள் அந்த ஹோட்டல் பொறுக்க போகாம இல்ல இதுக்கு ஜாவரத்துக்கு போகாம நான் என் பிள்ளைகளை வந்து நான் வளர்ப்பேன்னு பார்த்து கொள்வேன் என்ற உங்களுக்கு ஒரு சுயமா ஒரு தொழில் தெரியுமா? அப்படி செய்யக்கூடிய கடை தொழில் நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஒரு கடையை, ஒரு சேத்தினி கடை போட்டு அதுல நான் ரொட்டி கிட்டிலாம் போடுவேன். இந்த இதுகள்லாம் செய்வேன். எங்க செய்த நீங்க? நாங்க கடையில நின்றாள்னா அப்பா வேலை செய்தவர் ரொட்டி இதெல்லாம் போட்டு செஞ்சுதான். அதுகள்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம்
இப்போ அவைய அம்மா இறந்த நிலையில் இப்போ அப்பாவோட இருக்கணும் அவள் கொஸ்டலுக்கு விடுவோம்னு சொல்லி இங்கே இந்த ஆடியஸ் செயலாளர் இந்த ஏரியாவில் அவர் தான் இந்த செயல்பாட்டை வந்து அவரை பொடியெல்லாம் எடுத்து அந்த இறுதிக்கிரிய நிகழ்வுகளை இங்கே இளைஞர்களை வச்சு செய்திருக்கிறார். அப்போ செய்து அவர் வந்து எதிர்பார்க்குற விஷயம் இதில் எல்லாரையும் கொஸ்டலில் போட்டுட்டா ஓகே, இது அதுக்கு பிறகு அவையோட வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் இதுண்டு. ஆனால் அதை வந்து பிள்ளைகள் வந்து விரும்பலை, மூத்தவா விரும்பல. அதே மாதிரி மற்ற ஆக்களையும் அவையை விட்டுட்டு இல்லை எங்கள் அப்பா விட்டுட்டு அவை கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் இதுதான் இல்லை இப்படித்தான் செய்யுங்கன்னு சொல்லி பதில் சொல்லிடுறா. சரியா இருக்குது, ஓகே எங்கள் அப்பா தனிச்சிருக்கிறார், அவரையும் விட்டுட்டு போயிருக்கல, அவர்கிட்ட இது அப்படி நாங்கள் போக விரும்பலைன்ற மாதிரி ஒரு கோணத்தில் சொல்லியிருக்கிறா. அப்போ அவையோட குடும்பத்தில் நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து ஒரு சுய தொழில், அவர் வந்து இரும்பு பொறுக்கிறது, அந்த மாதிரி இரும்புகள் எடுத்து விற்கிறது, இந்த மாதிரி இருந்து அதான் உங்களுக்கு நிரந்தரமாக தொழில் இல்லை, இதுகளை தான் செய்து பார்த்து கொண்டு வாரீங்க. பார்த்து கொண்டு வரார். உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்னு சொன்னால் ஒன்று சும்மா அந்த பெட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு அதை தேடி பழச்சிக்கொள்ளும். பெட்டி கடை மாதிரி சிறிய கடை மாதிரி அவருக்கு ஒரு ஏதோ ஒன்று அமைச்சு கொடுக்க தான் பிள்ளைகளை வந்து 6 பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இந்த சாப்பாடு சாமான்கள் செய்து ஒரு பிளேண்டியோ தேத்தனியோ அப்படி விற்றுக்கக்கூடிய செய்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதுலேயே நாங்கள் எதுவும் தேடிக்கொள்வோம். நீங்க சோட்டி செய்த ஐட்டம் எல்லாம் போட்டு நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி எல்லாமே எல்லா இதுவும் உங்களுக்கு இருக்கு. திறமை இருக்கு, எனக்கு கடையிலாம் திறமை இருக்கு. இப்போ இவரை தெரிஞ்ச மட்டும் உங்களோட நிலப்பாடு என்ன மாதிரியால்? அப்படியே அந்த சோட்டி செய்தல் போட்டு விற்று நான் இவரை காணல. இவர் நான் கண்ட காலத்துலேருந்து இப்படி இரும்பு வியாபாரம் தான் செய்கிறேன். இங்கே வந்ததுலேருந்து அவருக்கு தெரியாது, நான் முன்னே நான் நின்றுருக்கேன் கடையில். அவர் அனுபவம் இருக்குன்னு சொன்னால் அது ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவர் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டா ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு நான் வீட்லேயும் போட்டு கொடுத்துருக்கேன், ரொட்டிகள் பரோட்டா. கேளுங்க, அப்பாவுக்கு அப்படி ஒரு தொழில் ஒன்று போட்டு கொடுக்க அதை வச்சுக்கொண்டு உங்களை பார்ப்பேன். கணக்கு வழக்கு பார்க்குறேன், நான் படிப்பு இல்லை தம்பி, எனக்கு கணக்கு வழக்கு தெரியாது. இந்த பிள்ளை பார்க்கும், இந்த பிள்ளைய கசியரில் விட்டுட்டேன்னா நான் மற்ற வேலையெல்லாம் நான் செஞ்சுருவேன். எங்களுக்கு விருப்பம் பிள்ளைகளை வச்சு வேலை பண்ணக்கூடாது, பிள்ளைகள் படிக்கணும். அதான் பிள்ளைல வேலை கஷ்டப்படுற காரணமே அதுதான். பிள்ளைல நான் உங்களை நான் சந்திச்ச காலத்துலேருந்து நான் உங்களோட மற்றாக்களை விட உங்களை நான் கூடுதலாக கர்சனை எடுத்து நான் கஷ்டப்படுற காரணம் வந்து இந்த பிள்ளைகளை, இந்த சின்ன சின்ன பிள்ளைகளை பார்த்து அதுகள் முன்னுக்கு வரணும்ன்றது தான். அதில் பார்க்கவே கவலையாக இருக்குது. இல்லை, நீங்கள் வேணும்னா எங்களோட வாங்க, நாங்கள் தங்கச்சி விட காட்டுறேன். வந்து இந்த பிள்ளைகளையும் அவங்கள்ட்ட கழிச்சு அவங்கள்ட்ட பொறுப்பாக கொடுத்துட்டு நீங்கள் வேணும்னா வாங்க, நீங்கள் வந்து பாருங்க எப்படி இருக்காங்க. இல்லை, நான் பொறுப்பாக கொடுக்குறது இல்லை, பெரிய வீடு. இப்போ நான் வந்ததுல நோக்கம் உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு குடும்பம் வந்து இப்போ அந்த நிகழ்வே இன்னும் ஒரு ஆள் தான் எடுத்து இப்போ இவே தான் எடுத்து செய்திருக்கணும். இப்போ அப்படி செய்யணும்னு உங்களோட குடும்பம் ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கணும். இப்போ ஆரம்பத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று வழங்கிட்டு போக முடியும். என்ன உதவியை வந்து வழங்கினா அது சிறப்பாக இருக்குமென்று தான் இப்போ ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. நானும் உடுப்புகள் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? ஸ்கூலுக்குரிய ஸ்கூலுக்குரிய புத்தக பேக், கோப்பி புத்தகம், ஷூ எல்லாம் இருக்கா? இல்ல, எல்லாம் பாவிக்கக்கூடிய நிலையில இருக்கா இல்ல பழுதான நிலையில இருக்குதா? இருக்கு, பழசு இருக்கு. அது இப்ப சமையல் சாப்பாடு எல்லாம் அங்க அவங்க தங்கச்சி தான் சாப்பாடு தருவாங்க. இப்ப எங்க இருந்து வருது உங்களுக்கு? இந்த தம்பியாக்கள் உதவி செஞ்சு இந்த அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு இங்கேயே சமைக்கணுமோ? சாமானுங்களா? அயலட்டிலத்துலேருந்து சாப்பாட்டுக்குரிய பொருட்கள் வந்து இப்ப என்ன ஸ்கூலுக்குரிய சாமான அந்த உதவி செய்தா சரி வேலுக்கு. அதை கடந்து இப்ப ஒரு வாழ்வாதார உதவி அப்படின்னு சொல்லி செய்கிறேன்னு சொன்னா இப்ப இவற்ற நிலப்பாட்டுக்கு கிராமத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்து கடையை பண்ணி கொடுப்போம் நாங்கள். கடை அப்படி இல்லைன்னு சொன்னா தம்பி, ஒரு கடையை போட்டு தரையில் உங்களுக்கு வசதி இல்லைன்னா எனக்கு ஒரு சின்ன பைக் ஒன்று இருந்து பெட்டி வீட்டில் மீன் வியாபாரம் அது செய்வேன். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த சிசி குறைஞ்ச லைசன்ஸ் இல்லாத சைக்கிள் சவாரி, அது சிறப்பாக இருக்குமென்ற மாதிரி இருக்குது. அதில் வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அவர்கிட்ட சைக்கிள், அதை வச்சு தான் இரும்பு வியாபாரம் வந்து செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இப்போ எனக்கு அந்த சாப்பாட்டு கடை வந்து போட்டு கொடுக்குறத விட பெட்டராக படுறது வந்து இவற்ற தொழிலுக்கு இந்த மீன் வியாபாரத்துக்குரிய அந்த பைக்கும் வந்து விலை வராது. அப்போ அந்த பைக் கொண்டு நீங்கள் வேண்டினா உண்மையிலேயே அதை வச்சு கொண்டு வச்சுட்டு இப்போ நீங்கள் இப்படித்தான் ஓடி திரிஞ்சு தொழில் செய்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும். அப்போ நீங்கள் இது செய்கிறது வந்து சரியா இருக்காது. உண்மையிலேயே அவருக்கு வந்து அந்த சிசி குறைஞ்ச பைக்கை வந்து வேண்டி கொடுக்கலாம். இப்போ ஆரம்பத்துக்கு நான் வந்து
பிள்ளைகளுக்குரிய கல்விக்குரிய உபகரணங்களை வேண்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாரார் பள்ளிக்கூடம் போகிறார்கள் எல்லாரும் போவாங்க, இவங்க மட்டும்தான் இல்லை. இவங்க பள்ளிக்கூடத்தை விட்டுட்டாங்க தானே. அப்போ இவங்களும் பள்ளிக்கூடம் விட்டுட்டான்னு சொல்லி நான் விடக்கூடாது, இவங்களும் படிக்கணும். இவங்களுக்கும் ஒரு தீர்மானத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீங்கன்னா சரி. 2 உடுப்பு வேணுமேனே. எங்க எடுக்கலாம் இதெல்லாம்? டவுனில் எடுக்கலாம். எங்களுக்கு அங்கே டீச்சர் எங்களுக்கு அந்த பிள்ளைகள் படிக்கக்குள்ள இவங்களை வெள்ளை துணி கொடுத்தவங்க. இந்த வெள்ளை துணி மனுஷிக்கு கோடிக்கு போட்டுட்டோம். மனுஷிக்கு கோடிக்கு போட்டது எங்களுக்கு வசதி இல்லை. கோடிண்டா வெள்ளை துணி அப்புறம் எதுக்கு போடணும்னு சொல்லி தருவாங்க விரிக்கிறதுக்கு. மனுஷிக்கு மேலே தங்கச்சிட்ட தான் விட போறாராம். அது பிள்ளைகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற முடிவு, அது அவர விருப்பம். இப்ப அவ எவ்வளவுக்கு பாப்பினம் என்ன மாதிரி என்ற விஷயத்த நீங்க அங்க போய் உணர்ந்ததுக்கு பிறகுதான் நீங்க எடுக்கிற முடிவு சாத்தியம் சரியானதா இருக்கும். இப்ப நீங்க எடுக்கிறதெல்லாம் மாய என்று சொல்லுவாங்களா, அதாவது உங்களுக்கு அங்கத்தை உலகம் தெரியாது. அங்க போய் பொறுப்பு கொடுக்கக்குள்ள நீங்க அப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துருங்க. என்னடா நான் சீல் பாதுகாப்பு குழு தலைவராக இருக்கேன், ஆட்சி செயலாளராக இருக்கேன். நான் பொறுப்பு கொடுக்கும் போது எங்களோட கிராம சகோதரையும் கூப்பிட்டு லெட்டர் ஒன்று எழுதி, அவையிலையும் கூப்பிட்டு லெட்டர் எழுதி, நான் இவையில இந்த 6 பிள்ளைகளையும் இதிலையும் நான் அவையில நல்லபடியா படிப்பிச்சு நல்ல நிலைமை கொண்டு வருவேன். அதுல ஏதாவது ஒரு பிள்ளைங்க லைஃப் பாதிக்குமா இருந்தா நான் தான் அதுக்கு முழு பொறுப்பு எழுதி அவை சைன் பண்ண அப்புறம் தான் பிள்ளைகளை ஒப்படைப்போம். சரியா? அப்ப நீங்க அதுக்குரிய அலுவலை பாருங்க. இப்ப என்னண்டு எங்கட பார்வை அப்படி இருக்கு சொல்லுங்க பாப்பா. தங்கச்சி நீங்க இங்க இருக்கக்குள்ள இப்போ ஆரம்பத்துலேருந்து அத்தையாக்கள் பார்த்து அம்மாக்கள் இறக்கைக்குள்ள அம்மா கடை செலவுல இருந்து எல்லாமே முன்னின்று பார்த்து உங்களோட குடும்ப நன்மதியமாக பார்த்த வேணா உங்களை பாப்பினம் அப்படின்றத நம்பலாம் கடைசி வரைக்கும். இப்போ கொண்டு வந்து விடுன்னு சொல்லிவினா நாளைக்கு நீங்கள் ஒரு கரைச்சலாக படுவீங்க. அங்கே பெரிய ஒரு லோடாக இருக்கும். அவைகளுக்கு ஒரு கஷ்டம். இப்போ அவையிலும் அன்றாடம் கூலி வேலை செய்து கொண்டிருக்கணும்டா தங்கச்சி. அவை ஒரு வேலைக்கு போயிட்டு அன்றைக்கு தொழில் இல்லை, சாப்பாட்டுக்கு இருக்கம் வரைக்கும் பிரச்சனை வரைக்கும் என்னடாப்பா நாங்கள் ஏண்டாப்பா இதுகளையும் எடுத்து வச்சு சுமக்கிறோம்டா ஒரு கோபம் மாத்திரம் வரைக்கும் அதை உங்களோட சில வெளிக்காட்டு வெளிக்காட்டைக்குள்ள நீங்க அந்த நேரம் கவலைப்படுவீங்க. ஏன் இப்படி நாங்க ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோம், இவையில்ட்ட வந்தோம்ன்ற எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளவு இப்ப கடிதம் பண்ணி விடுவான்னு சொன்னார் தெரியுமா. அதுவும் இப்படி நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்படித்தான் இருக்கு உறவுகள். உங்களை கடுமையா அதை செய்யுங்க இதை செய்யுங்க வேலை வேண்டி நாங்க ஒரு வேலைக்காரரா வச்சிருக்காங்க, அப்படி செய்யறாங்க. சொல்லுங்க. அது இல்ல போறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்டா இப்ப கொஞ்சம் தாய் செத்தபடியா கொஞ்சம் பிள்ளைய அதிர்ச்சி அடைந்து கொஞ்சம் மௌனமா அதை என்ன செய்யற ஏது செய்யறன்னு சூழ்நிலை இருக்கிறோம். இப்ப அவ எடுக்க போறவ இவையில அங்கதான் புருவா நிக்கிறோம், அங்கதான் போகணும் கொள்ளணும்னு நிக்கிறோம். போகட்டும், எங்களுக்கும் பிரச்சனை. அங்க போய் அவ என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு பார்த்து பிறகு பின் அவ வர்றதுக்கு சூழ்நிலை இருக்குது. இந்த காணி இவ போறேன்னு சொன்னாமையா எங்கட இவ தம்பி ஆடிசு எங்கட டியோம்மா அந்த சிறுவரில் அந்த தங்கச்சி அவவும் பெருப்பா அவர்கிட்ட எல்லாம் பொறுப்பு கொடுத்து லெட்டரெல்லாம் எழுதி கொடுத்துட்டு எழுதணும். ஏன்னாக்கா நாங்களும் கேட்குற இடத்துல நீங்கள் இப்போ கேட்குறீங்களா ஒரு கேள்வி என்ன மாதிரி நீங்கள் அயலட்டத்துக்கு இருந்தீங்க முதல்ல நீங்கள் அயலட்டத்தையும் விசாரிப்பீங்க எப்படி அதான் முறை. அதையும் கேட்டு இது கேட்டுட்டு இது பண்ணிக்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி பூட்டி எல்லாம் இது பண்ணி போட்டு இதே போகும் கடிதத்தையும் எழுதி வச்சுட்டு கொண்டு போகும். போயிட்டு அவை சித்தி சித்தின்னு உயிரே விடுது. அப்ப போய் பாக்க சித்தியில மாமி போயிட்டு பாத்துட்டு மாமி அது எந்த மாதிரின்றது தெரியல. தம்பியில நிலப்பாடு சரி, தங்கச்சியில எல்லாரும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டுல தான் இவர குடும்பம் இருக்குது. இதுல பாருங்க இவர வீட்டை பாருங்க. நான் உன்ன வேணான்னு சொல்லல இவையோட தொடர்படுத்து இந்த 4 பேரையும் கொண்டு ஒரு நல்ல இடத்துல விட்டியங்களா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் யோசிச்சு நான் இன்னும் கட்டாயப்படுத்தல. உண்ட பிள்ளைகள் உண்ட விருப்பம்தான், நீ தான் முடிவெடுக்கணும். இதுதான் அவை 10 வருஷ காலமா இருக்கிற வீடு. உண்மையிலேயே அவர குடும்பம் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டுல இருக்கிறதாலதான் இந்த ஆடிஎஸ் செயலாளர் அவங்கள பக்கத்துல சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் நினைச்சுதான் தீர்மானிச்சு இந்த முடிவு. வளர்த்துட்டு அந்த பிள்ளைங்க விரும்ப ஐயோ
நீ இவ்வளவு நானும் வேற போட்டோவை பார்த்து தான் உடனே அதுகளை கொண்டு போய் விட்டாலும் அப்பா கொடுமை செய்யுது அம்மா இல்லையே மனசுல வரும். ஹாஸ்டல் போறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஒட்டுக்காலி இப்ப கவலைப்படாதுகள். பாருங்க அதுகளுக்கு ஒரு 17 வயது 18 வயது வரைக்கும் எங்கள் அப்பா ஒரு சுத்த முட்டாள் என்று சொல்லுங்கள். எங்களை விட்டு படிச்சிருக்கலாம். இப்ப உடனே தாயின் இது நடந்து அந்த பிள்ளை பிறகு யோசிச்சுட்டு தங்கச்சி நீங்களா முடிவெடுங்க, பிறகு எடுங்க, எடுத்து சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து இதை செய்யுங்க, உங்களோட விருப்பப்படி அங்க போங்க பாருங்க. நாங்க சொன்ன விஷயம் எல்லாமே வந்து உங்களோட எதிர்காலத்துக்கு அவங்க நல்லதுதான் சொல்லிட்டு போறாங்க. ஏமா இவங்க நல்லதுதான் சொல்றாங்க. நீங்க உங்களோட விருப்பத்துக்கு முறைனா இங்க அவரோ யாரோ நானோ கொண்டு போய் யாரும் விடையலாது. தாங்களா முடிவெடுத்து சொல்லட்டும். நல்லா எல்லாம் இது செய்து போட்டு ஆறுதலா இருந்துட்டு யார் இப்போ சுட சொல்ல தாயை கொண்டு போய் தாட்டு 4 நாள் அப்ப அதுகளுக்கு மனநோவா தானே தம்பி இருக்கும். மனநோவா தானே இருக்கும். அதுகளுக்கு தாயை கொண்டு தாட்டு அதுகளுக்கு ஒரு ஆறுதல் வேணும் தம்பி. அங்க போய் இது செய்து போட்டேன். அப்ப இப்ப என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு படிப்புக்குரிய உபகரணங்களை வேண்டுவோமா? சரி, இவங்களுக்கு கொஞ்சம் வெள்ளனிய நேரத்துக்கே இவங்களுக்கு ஹாஸ்டல் போட்டா கொஞ்சம் நல்லா. இன்னும் லேட்டா படிப்பு தான் மறந்து போயிடும். ஆனா இந்த தம்பி செஞ்ச உதவி நான் மறக்க மாட்டேன். பாவம். அந்த மாதம் தான் நீங்கள் போய் பார்க்கணும். பார்த்தா அதையும் கொடுக்கணும். அதுக்குரிய அதில் சாமான்லாம் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுக்காட்டி பிள்ளைகள் அங்கே கொசல்ல கஷ்டத்துல இருக்கு. அதையும் கூட நான் ஏதோ கதைச்சு வண்டி கொடுப்பேன் செய்வன் என்ற நம்பிக்கை எனக்கு ஒரு இருந்தபடியாத்தான் நான் கொண்ட புறக்கு முன்னின்றது. சரி, அப்படி செய்யணும்மா. இல்லாட்டி அவங்கள அங்க இருந்து என்ன தங்கச்சி என்ன யோசிக்கிறீங்க? அங்கேயும் இங்கேயும் பார்த்து யோசிக்குது. சொல்லுங்க என்ன கதைங்கம்மா. நல்லா படிப்பியா இல்ல நீ? சொல்லுங்க, நேராட சொல்லுங்க. படிப்பியா இல்ல அண்ணாட்ட சொல்லுங்க. என்ன கதைங்க? மற்ற நேரம் வாய் அடிப்பா. என்னம்மா சொல்லுங்க. எந்த கதையும் பாக்குறான், இங்கேயும் பாக்குறான். படிப்பே இல்ல, ஒரு முடிவொன்று எடுத்துக்கொண்டு இருக்கிறான். மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அதை வெளிப்படுத்துங்க. என்னம்மா சொல்லுங்க. படிக்கிறீங்களா? கதைங்க சொல்லுங்கம்மா. அம்மா வாய் சொல்லுங்க. என்ன வந்துட்டு சொல்லுங்க. டிவிக்கு எல்லாம் போகுது. சொல்லுங்க சொல்லுங்க டக்குனு. படிக்க விருப்பமா பிள்ளைக்கு? என்ன தேவை? கொஸ்டின்ல போய் இருக்கிறீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பிள்ளைக்கு சாமான் வேணும். சொல்லுங்க என்னென்ன வேணும். கதைங்க என்னென்ன வேண்டா. ஓமந்தை ஸ்கூலுக்கு போனீங்க தானே, அங்க என்னென்ன தேவை? என்னென்ன வேணும் ஸ்கூலுக்கு போறதுக்கு? இப்ப என்னென்ன வேண்டி வரணும் உங்களுக்கு? என்னென்ன தேவையான சாமான்? உங்களோட அத்தை வீடு இருக்கு தானே ஓமந்தையில. அத்தை வீட்டுல இருந்து நீங்க ஓமந்த ஸ்கூலுக்கே போங்க எல்லாரும். சரியா? ஓமந்த ஸ்கூலுக்கு போங்க. அங்க அத்தை வீட்டுல இருந்து படிக்க இயலாது, ஸ்கூல் அங்க கஷ்டம் வரைக்குள்ள அக்காட்ட சொல்லுங்க, அக்கா ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவா. சரியா? அப்படி செய்யுங்களா? சரியா? ஆர்வம் ஃபுல்லாவே அங்கதான் இருக்குது. புள்ள இதா பாக்குறாள், தவறான முடிவு எடுத்துட்டாங்க பெரியாக்கள் கதைச்சு. இந்த முடிவு ஒரு காலம் நாங்க கதைச்சு இதுக்குள்ள ஒரு குரல் ஒன்று கொடுத்து மாத்த இல்லாதான்னு தானேம்மா யோசிக்கிற. உரிமை குரல் இரும்பு கரங்கொண்டு நசுக்குறாங்க. நான் விட மாட்டேன். நீங்க போய் அத்தை விட்ட இருந்து சுதந்திரமா பள்ளிக்கூடம் போங்க. பள்ளிக்கூடம் போய் அதுக்கு மேல இல்ல அத்தை விட்ட இருந்து படிக்கல, அக்கா நான் கொச்சல்ல இருந்து படிக்க போறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அக்கா பார்த்து, அப்ப இல்ல அத்தை எல்லாமே பார்த்து சாப்பாடுல இருந்து எல்லாம் நீங்க அங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அங்கேயே இருங்க. சரியா? அவருக்கு கேளுங்க தம்பி. ஓ தம்பி என்னப்பா சொல்ல நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கொஸ்டலுக்கு போக விருப்பம் இல்லை தங்கச்சி? ஓ இரும்பு கரங்கொண்டு அடக்குறாங்க. அப்படிதானே? தங்கச்சிட்டே கேட்டுருவோம். என்னம்மா? ஹாஸ்டலுக்கு போக விருப்பம் இல்லை, ஹாஸ்டலுக்கு போக விருப்பம். அப்போ இல்ல அந்த 4 பிள்ளைகளோட மனநிலை. அப்ப அப்பாவுக்கு விருப்பம் தானே, 4 பிள்ளைகளோட மனநிலையே அப்படி இருக்குது. இப்ப ஒன்றுமே தேவையில்லை, ஹாஸ்டல்ன்ற கதையே தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், நீங்க கொண்டு போய் அத்தை வீட்டை வச்சு ஐயா நீங்க உழைச்சி கொடுக்கறதுக்கு பாருங்க. இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் அவருக்கு அந்த சவாரி மோட்டர் சைக்கிள்னு சொல்லக்கூடிய அந்த மோட்டர் சைக்கிளை மட்டும் வேண்டி கொடுத்து அதோடு சேர்த்து அவருக்கு ஒரு 10,000 20,000 ரூபா கையில ஒரு முதலா வந்து கொடுக்க மீன் எடுத்து இல்லை இரும்புகளை ஏற்றியோ கொண்டாந்து விற்று தன் குடும்பத்தை வந்து பார்க்கட்டும். அதே மாதிரி பிள்ளைகளும் தாயை இழந்திருக்கணும். அதே நேரம் தந்தையும் பிரிஞ்சு ஒரு மன வருத்தத்துக்குள்ளான ஆக்களாக இல்லாமல் சுயமாக தாங்க ஒரு முடிவு எடுக்கிற நிலைக்கு வரட்டும். அது வரைக்கும் அத்தை வீட்டில் இருந்தே அவை ஓமந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து போட்டு நீங்கள்
பிள்ளைகளுக்குரிய பிள்ளைகளை அத்தை உங்களோட தங்கச்சி மோஞ்சொலிக்காத அளவுக்கு நீங்க உழைச்சு கொண்டே கொடுத்தா தான் நாங்க பாப்பினோம். நீங்க அங்க கொடுக்க தவறுனா ஓ அத வந்து இப்ப எனக்கு கால் பண்ணி சொல்லுவீனா தானே ஐயா என்ன செய்யறாரு என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ அதுக்கு பிறகு நாங்க வந்து பார்ப்போம். இப்போ நீங்க மோட்டர் சைக்கிளை வச்சுக்கொண்டு என்ன செய்யறீங்க, இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யறீங்கன்னு சொல்லி அப்ப நானும் வீடியோவை போட்டு உங்களுக்கு அதை செய்யறதுக்கான ஒழுங்கு செய்யறேன். பிள்ளைகளை கொண்டு போய் உங்களோட தங்கச்சியாக்களோடைய விட்டு ஓமந்த பள்ளியத்தை விடுங்க. சந்தோஷம் தானே தங்கச்சி? இப்ப சரிதானே முடிவு? அப்ப போவோமா? இப்ப நாங்க பள்ளிக்கூடத்துக்குரிய உபகரணங்களை நம்பன்றதுக்கு வலிக்கிடுங்க. அப்படியே ஒரு ஆட்டோ கொண்ட பிடிச்சி வந்தீங்கன்னா அதுல வந்து முழு சாமானையும் வேண்டிட்டு போவோமே என்ன? சரியா ஐயா? ஒரு ஆட்டோ காணுமா அவ்வளவு பேரும் பெறதுக்கு? என்னம்மா குளப்படி செய்தா கொசல்ல போடுறேன்னு சொல்லி கொசல்ல ஒரு பயங்கரமான இடமா மாத்திட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு விட்டு பார்ப்போம். விட்டு பார்த்துட்டு நானே வந்து உங்கள்கிட்ட அங்க நிலப்படியை பார்த்துட்டு ஒன்று சொல்றேன். சரி 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 வலிக்கிறங்க டைம் இல்லை வலிக்கிறங்க. எனக்கு இந்த அழைப்பை ஏற்படுத்திய ஆர்டிஎஸ் செயலாளர் என்று சொல்லக்கூடியவர் வந்து எனக்கு சொன்ன விஷயம், அவர்களுக்கு கல்விக்குரிய உபகரணங்களையும் அதே மாதிரி அவர்களுக்கு ஆடைகள், அனைத்து பிள்ளைகளுக்கும் வந்து ஆடைகளையும் வந்து வழங்குங்க, இப்போ அடிப்படையாக அதுதான் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நான் பெற்றுக் கொடுக்கக்குள்ள அவர்களை வந்து கொஸ்டலில் வந்து இணைக்க இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தார். அதற்கு பிள்ளைகளும் தகப்பனும் வந்து விருப்பம் தெரிவிக்காத ஒரு காரணத்தால், அதே மாதிரி அவர்கள் அம்மாவை இழந்திருக்கணும், உடனே அப்பாவையும் பிரிஞ்சு ஒரு இடத்துல தனிமைப்படுத்தப்படைகள் அவர்களுடைய மனநிலையும் பாதிக்கப்படும். அதையெல்லாம் கருத்தில் எடுத்துத்தான் அவர்களோட விருப்பப்படியே அந்த ஓமந்த என்று சொல்லக்கூடிய அந்த பாடசாலையில் அவர்களுடைய உறவினர் இருக்கணும், அப்போ அங்கே நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதற்குரிய சகல அடிப்படை தேவையான பொருட்கள், ஷூ, உடுப்பு, அதே மாதிரி எல்லாருக்குமே 2 சட்டை, ஷோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் 2 உடுப்புகளும் வேண்டி, அதே மாதிரி கல்விக்கு தேவையான சகல உபகரணங்களும், கல்வி அவர்கள் கற்றல் செயற்பாட்டை தொடர்றதுக்கு தேவையான சகல உபகரணங்களையும் வந்து வழங்கி இருக்குது. அவர்களுடைய விருப்பம் மனநிலையில் வந்து எங்கே இருந்தாலும் எங்கே அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த இடத்துல இருக்கிறது தான் அவர்களோட மன ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக வந்து இருக்கும். இல்லாட்டி ஒரு மனத்தாக்கம், மன உளைச்சலுக்குள்ளாகி சிறு வயதில் ஏற்படுற அந்த தாக்கம் வந்து எந்த காலத்திலையுமே மறையாது அப்படின்னு சொல்வார்கள். உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு குடும்பம். இப்போ அந்த ஐயா வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் அப்படின்றத விட இனி தான் ஒரு சரியாக பிள்ளைகளை பார்ப்பேன், பிள்ளைகளை குழைச்சி கொடுப்பேன் அப்படின்றத வந்து சொல்கிறார். அதற்காக அந்த சவாரி என்ற மோட்டர் சைக்கிள் இருந்தால் தான் அதை மீன் வியாபாரம் செய்வேன், மீன் வியாபாரம் செய்து பிள்ளைகளை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுருந்தார். அதை வந்து அழகாக சோடிச்சு வச்சுருந்தார். இப்போ அதை பார்க்கக்குள்ளே அவருக்கு சவாரி என்ற ஒரு அந்த மோட்டர் சைக்கிளை வந்து பெற்றுக் கொடுக்கக்குள்ளே அதை சரியாக வச்சு பிள்ளைகளை உழைச்சி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது எனக்கும். யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்சால் கட்டாயம் அந்த மோட்டார் பைக்கை வந்து வேண்டிய அவருடைய வாழ்வாதாரமாக வழங்கி அவருக்கு ஒரு சிறிய தொகை பணத்தையும் கையில் கொடுத்து அவருடைய தொழிலை இரும்போ மீனோ ஏதாவது ஒன்று அவர் செய்து அவருடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கான ஒரு உதவியை வந்து வழங்கலாம். அவர்களுடைய அயல் கிராமத்தில் இருக்கிற உறவுகள் கூட அந்த குழந்தைகளோட வயது அவர்கள் அந்த இறந்த உடனே பதறி போய் அவ்வளவு பிள்ளைகளும் வந்து கத்தி அழுததாக வந்து தெரிவிச்சிருந்தார்கள். ஒரு ஏக்கத்தோடு இருப்பதாகவும் அதால தான் அந்த அயல் உறவுகளும் வந்து அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து வந்து ஒரு நீங்கள் ஒரு கொஸ்டலுக்கு போகக்கூடிய இப்படி இருங்கன்னு சொல்லி சகல உபகரணங்களும் இருக்கு. ஆனா அப்படித்தானே அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய போய் அங்க ஒரு எல்லாருக்குமே வந்து 2 உடுப்புகள் சகல தேவையான சாமான்களையும் வந்து வேண்டி கொடுத்துருக்கு. அடிப்படையா அதைத்தான் வேற ஊர் மக்களும் வந்து தெரிவிச்சிருந்துச்சு. நம்ம வேற சுற்றி வர இருக்கிறார்கள். அப்ப அந்த பள்ளிக்கூடம் போறதுக்கு இதுல வந்து உங்களுக்கு வேண்டினதுக்கான சகல பில்லுகளும் இருக்குது. சரியோ? இதுல பாட்டா வேண்டினதுக்கு இதுல வந்து நாங்க பாட்டா வேண்டினதுக்கு மட்டும்தான் இல்லை, மிச்ச பில்லு எல்லாம் இருக்குது. இப்ப நான் எடுத்து தந்த அந்த பள்ளிக்கூட துணியில வந்து 2 பள்ளிக்கூட யூனிஃபார்ம் வந்து தைக்க போறீங்க. 2 ஷோர்ட்ஸ், 2 இது பள்ளிக்கூட வெள்ளச்ச துணியில 2 சட்டை, எல்லாமே 2 அடிக்க போறீங்க. அப்ப அதுக்கான தையல் கூலி ஒன்று வரும் தானே. அப்ப அதை நான் தாரேன். அதை யார் கொடுத்து அடிக்க போறது? நீங்க செய்வீங்க, தங்கச்சி செய்வீங்க தானே.
ஓ எனக்கு என்ன மாதிரின்னு சொன்னா இந்த பதிவை வந்து நான் கொண்டே போடுவேன். பேரம்பலம் சந்திரகுமார் என்று சொல்லக்கூடியவருடைய நிதியில இருந்து 1,25,500 ரூபாய் நிதியை எடுத்து தான் வயலுக்கு வந்து இந்த உதவி திட்டத்தை வந்து செய்திருக்கு. 1,25,500 ரூபாய் நிதி. அப்ப அதுல 20,000 ரூபாய் 1,05,000 ரூபாய் நிதி வந்து அவர்களுக்கு பொருட்கள் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல 20,000 ரூபாய் நிதியை அந்த யூனிஃபார்ம் தைக்கிறதுக்காக வழங்குறேன். அப்ப அதை தங்கச்சி நீங்க பொறுப்பா இருந்து தச்சு வச்சிருக்கணும். நான் உங்கள்கிட்ட இங்க வரையக்குள்ள இப்போ ஆட்டோ காசும் கொடுக்கணும். அப்ப தச்சு திரும்ப வரையக்குள்ள இங்க உங்களுக்கு சொன்னா தானே மோட்டார் பைக் எடுத்து தருவோம்ண்டு. அப்ப அதுக்கு வரையக்குள்ள பிள்ளைகளுக்குரிய யூனிஃபார்ம் எல்லாம் தச்சு நீங்க அங்க போறதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப இந்த பதிவை போட்டு அதனூடாக யாரும் முன் வந்து உங்களுக்கு வந்து பைக் வண்டி தர்றதுக்கு முன் வரையக்குள்ள அதை நான் பெற்று தருவேன். சரிதானே? என்ன தங்கச்சி? ஓகேயா? அப்ப எல்லாருக்கும் ஓகேயா? நானும் உதவியை வழங்கிய பேரம்பலம் சந்திரகுமார் என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன். அவர் வந்து அவருடைய பிறந்த தினத்தில் அந்த உதவியை வந்து வழங்கி இருந்தார். உண்மையிலேயே நான் ஒரு 1,00,000 ரூபா தான் எஸ்டிமேட் பண்ணி வந்தேன். ஆனால் அவளுக்கு தேவையான பொருட்கள் அடிப்படையாக தேவையான பொருட்கள் வந்து வேண்டிக் கொண்டு போயக்குள்ள அதே மாதிரி நீ தையல் கூலி அது என்று சொல்லி பார்க்க 1,25,500 ரூபா வந்துட்டுது. அப்போ அவர் வந்து அதுக்கான பணத்தை வந்து தந்திருந்தார். அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அதே மாதிரி பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவித்துக் கொள்றேன். என்ன குடிச்சா நல்லா இருக்கும்? என்ன குடிச்சா நல்லா இருக்கும்? சோடா குடிச்சா நல்லா இருக்குமா இல்லை ஐஸ்கிரீம் குடிச்சா நல்லா இருக்குமா? சோடா குடிச்சா நல்லா இருக்கும். அப்போ ஒரு சோடாவை குடிச்சிடுவோம். என்ன பெரிய கிளாஸ் அளவா தான் வச்சுக்கிறீங்க உங்களோட கண்ண. ஓ பலூடா சூப்பராக இருக்கு. என்ன இவ்வளோ நேரம் கடைகளுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு கலைப்பொண்டை ஏற்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் குடிக்கல ஒரு அருமையாக இருக்குது. என்ன தங்கச்சி அருமையாக இருக்குல்ல? இருந்தீங்க என்ன செய்யுங்கன்னா எனக்கு அந்த யூனிஃபார்ம் எல்லாம் தைச்சு ரெடி பண்ணுங்க. நான் ஒரு மேல வருவேன். வந்து பார்த்துட்டு சந்தோஷம் தானே எல்லாரும்?